அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்க போகிற வார்த்தைகளை கவனமாய் நல்ல நிலமாக இருதயத்திலே நம்மை பதித்து கொள்ள இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். விசுவாசத்தினாலே வாசிங்க. முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். அல்லேலூயா. இதனாலும் சங்கார அழிப்பை தடுக்கும் சிலுவையின் அன்பு. ஆமென். சிலுவையில் எனக்காய் சிந்தப்பட்ட இரத்தம் எனக்கேராக இருக்கிற எல்லா ஆபத்துகளுக்கும் நீக்கி என்னை ரட்சிக்கும்படியாய், நான் அறியாதிருக்கிற அநேக காரியங்களிலே நான் சிக்கிக்கொள்ளாதபடியாய் என்னை பாதுகாக்கிற சிலுவையின் அன்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு இரத்தம் பூசுதலாகிய நியமம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவருடைய இரத்தத்தினாலே நாம் மூழ்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்டவர்களாய், அவருடைய இரத்தத்தின் அடையாளத்தை பெற்றவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் என்ன செய்திருக்கிறார்? தன் சொந்த இரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த இரத்தம் சிந்தப்பட்டத்தின் நோக்கம் என்ன, நியமம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் சங்காரம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பதற்காக அவருடைய இரத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? சிந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்காரத்தை அழிக்கும், தடுக்கும் சிலுவையின் அன்பு. எனக்கு நேராக இருக்கிற எல்லா ஆபத்துகளையும் என்னை விட்டு அகற்றும் சிலுவையின் அன்பு. இந்த வார்த்தையின் கீழே தான் என்ன செய்ய போகிறோம்? சில காரியங்களை தியானிக்க போகிறோம். முதல்ல சங்காரம் வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கன்னா, எகிப்து தேசத்தில் அவர்களை ஆண்டவர் விடுவிக்கும்படியாய், அவர்களை மீட்கும்படியாய் அவர் எடுத்த முதல் இடம் மோசேயை கொண்டு கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வர அவர் எடுத்த தீர்மானத்தில் கடைசி வாதையாய் இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் செய்தது எகிப்து தேசத்திலே உண்டானது. நம்ம எல்லாரும் அறிந்தது தான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். உங்கள் வாசற்படியை விட்டு கலந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் எகிப்தர் என்ன செய்கிறாராம்? அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையில் மேற்சட்டத்தில் வாசலின் நிலைக்கால்களில் இரண்டிலும் ஆண்டவர் சொன்ன நியமத்தின்படி 1 வயது ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்கள் என்ன செய்யணும்? பூச வேண்டும். அப்படி பூசி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீடுகளை நான் அதம் பண்ணாதபடிக்கு என்ன செய்வேன்? அந்த வீட்டின் வாசற்படியை என்னுடைய தூதனை தாண்டி போக பண்ணுவேன். வரவட்டாமல் என்ன செய்வேன்? தாண்டி போக பண்ணுவேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது அடையாளமாய் கர்த்தரே சொன்ன ஒரு காரியம், ஒரு நியமம் என்னன்னா, உங்கள் வீட்டில் சங்காரம் வரக்கூடாது என்று சொன்னால், நம்முடைய காலங்களில் நம்முடைய வீடுகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது என்று சொன்னால், ஆண்டவருடைய இரத்தத்தின் அடையாளமாகிய அந்த இரத்தம் என்ன செய்யப்பட வேண்டும்? நம்ம வாசல்களிலே பூசப்பட்டிருக்க வேண்டும். எகிப்திலே இஸ்ரவேலுடைய வீட்டு வாசல்களிலே இரத்தம் பூசப்பட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டபடினாலே அங்கே சங்காரம் என்ன செய்யலை? வரலை. அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதனை கர்த்தர் போக விடலை.
இதில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னா, இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்னா, புதிய ஏற்பாட்டுடைய நிழலை என்ன செய்துட்டார், அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். அங்கே நம்ம கவனிக்கிறோம், சங்காரம் ஒன்று வருது அப்படின்னா அதை தடுக்கிறது, அதை முறியடிக்கிறது, அதை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறது கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மட்டுமே. ஆமென். பழைய ஏற்பாட்டில் அது நிழல், புதிய ஏற்பாட்டிலே நிஜம், கர்த்தருடைய ரத்தம். கவனிங்க, என் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு காரியத்தில் ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் குடும்பங்களில் இருக்கிறது என்று சொன்னால், அது என் குடும்பத்தை சங்காரம் பண்ணாதபடி, அது என் குடும்பத்தில் அழிவை கொண்டு வராதபடிக்கு நான் என்னுடைய அடையாளமாகிய இரத்தத்தை உடையவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவங்களுக்கு அறியாத நாட்களிலே மோசேயின் மூலமாய் அறிவித்தார். ஒவ்வொருவருக்கும் அது கூறப்பட்டது, பேசப்பட்டது, அவர்களுக்கு அதை செய்யும்படியாய் அறிவுறுத்தப்பட்டது. அவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள். இப்படி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கும் எனக்கும் வேதத்திலே அடையாளமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன பாஸ்டர், வீட்டில் ரத்தத்தை அழகால பூ சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை லிட்ரலாக செய்யணும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியில் அதை என்ன செய்யணும், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கைகளினால் என்ன செய்யணும், பலி செலுத்தணும், கைகளினால் என்ன செய்யணும், ஆமாம், பலி கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது உதடுகளின் பலியாகிய காளைகளை கர்த்தருக்கு, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. நம்மளை நாமே என்ன செய்வது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அதுதான் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். இங்கே நாம் நம்முடைய இருதயத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் இரத்தத்திலே மறைந்திருக்கிறேன், என் குடும்பம் இரத்தத்திலே மறைந்திருக்கிறது, நான் கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளே மறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிதாவின் மகிமை என்னை பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்குள்ளே, ஆமாம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்த கோட்டைக்குள்ளே. இதை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது என் இருதயம் அதை சொல்லிக்கொண்டே இருக்குமானால் எந்த எதிர்விதையான காரியமும் இருதயத்தினை செய்ய முடியாது, தாக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு பெரிய கோட்டை இருக்குது, அந்த கோட்டைக்கு நேராக ஒருத்தன் அம்பு விடுறான் அப்படின்னா அந்த கோட்டையை உடைச்சிருமா? தடுக்கும். அந்த அம்பு என்ன செய்யாது, கோட்டையை தாண்டி உள்ளே வராது. அவன் எத்தனை அம்பு விட்டாலும் அது கல், அது கேடகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் அது என்ன செய்யாது, அந்த அம்பு அந்த வாழை அந்த செவரை என்ன செய்ய முடியாது, ஆமாம், உடைக்க முடியாது. கவனிங்க, நம்முடைய இருதயத்தில் இயேசுவின் ரத்தம் என்கிற கோட்டை என்ன செய்யணும், இருக்கணும். என்னுடைய ஆவியில் நான் கிறிஸ்துவுக்குரியவன்கிற முத்திரை எனக்குள்ளே இருக்கணும். என் வாயில் அதை அறிக்கை பண்ணுகிற அந்த அறிக்கை என்னிடத்துல இருக்கணும். எனக்குள்ள அங்கீகாரம் இருக்கணும், அங்கீகாரம் பெற்றவென்ற உணர்வு இருக்கணும். நான் இயேசுவின் பிள்ளைன்ற ஆணித்தரமான அசைக்க முடியாத விசுவாசம் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை உன்னிடத்திலே அணுக விடாமல் என்ன செய்வேன், நான் தடுக்கிறவராக இருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் மேலே இருந்து சொன்னார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற உங்களுக்கு எனக்கும் அவர் நமக்கு உள்ளிருந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 12:23 கர்த்தர் அழகா சொல்றாரு, உங்களுடைய வீட்டை கடந்து போக பண்ணுவேன். அல்லேலூயா. அடையாளம் இருக்கணும். ஆமாம், அடையாளம் இருந்தால் என்ன செய்யாது, பிரச்சனை உள்ள வராது. அடையாளம் இருந்தால் தேவையில்லாத ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க உள்ள. அல்லேலூயா. இன்றைக்கி அடையாளத்தை பார்த்தா நிறைய பேர் போகிறாங்க. அப்படி இல்லை, அடையாளத்தை என்ன செய்யக்கூடாது, ஆமாம், வெளிப்புறமான அலங்காரம் இல்லை, உன் உள்ளான அலங்காரம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஆமென். வெளிப்புற பிரகாரமாக நான் கிறிஸ்தவன் என்கிற காட்டிக்கொள்ளுகிறதுல இல்லை, உள்ளான அலங்காரம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதை தான் கிறிஸ்து விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் புத்தகம் அதே 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும், கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் என்றார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இங்கே ஆசாரியரிடத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம். ஊழியக்காரங்க உள்ளே வராங்க அப்படின்னா அந்த முதலாய் வருஷத்தில் ஒரு முறை ஆசாரியின் அசைவாட்டு பலி என்ன செய்யணும், பலிபீடத்தில் செலுத்தணும், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அப்படி போகும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, அங்கேயும் சங்காரம் என்ன செய்து காத்திருக்கு. அப்போது ஒரு
ஒரு அடையாளம் என்ன செய்யணும்? ஆசாரனிடத்தில் காணப்பட வேண்டும். தேவனிடத்தில் உள்ளே கிட்டி சேரும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நமக்குள்ளே பரிசுத்தம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணபடி தங்கள் என்ன செய்யணுமா? பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், முந்தி தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரி தவிர யாரும் போக முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் பலிபீடத்துக்கு அருகில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் பார்த்து, என்னுடைய சமூகத்தில் என்னுடைய சன்னிதானத்தில் வருகிற யாவரும் பரிசுத்தமாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத கவனிங்க. முதல் காரியம் நான் சொன்னேன், முதல் சங்காரம் எங்கன்னா அடையாளத்தில். எனக்குள்ளே இருக்கிற என்ன செய்யணும்? அடையாளம் இருக்கணும். ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எனக்குள்ளே வாசமாய் தங்கி இருக்கணும். விசுவாச அறிக்கை என் வாயில் இருக்கணும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மறைந்திருக்கின்ற விசுவாசம் இருக்கணும். தெய்வ பிள்ளைங்கிற விசுவாசம் இருக்கும் பொழுது சங்காரம் என்னுடைய காரியத்தை என்ன செய்யாது? தொடாது, என்னிடத்துல வராது, என் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ரெண்டாவதா, கர்த்தர் உங்களோடு கூட ஆலோசனையாக பேசுகிறாரு, பரிசுத்தம் இருந்தால் சங்காரம் வராது. பரிசுத்த வாழ்க்கை நம்ம இடத்துல இருந்தால் அழிவு வராது. பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம நடத்தப்படுவோமானா நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நம்ம நடப்போமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய வழிகளை எல்லாம் பரிசுத்தமாக வச்சிருக்கிறேன். என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைகளுடைய வழிகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பதாக குறையற்றதாய் கரைதரையற்றதாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அது ஆசாரியானா இருந்தாலும் சரி, அதில் அந்த ஆலயத்தில் இருக்கிற குடியானவனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருதா, ஏதோ ஒரு காரியம் நம்ம இடத்துல குறை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஆமென். அல்லேலூயா. 10 வெள்ளிக்காசுகள் உள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு வெள்ளிக்காசு என்ன செஞ்சிருச்சான்? தொலைஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒரு வெள்ளிக்காசுக்காக என்ன செய்வாங்களாம்? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை என்ன செய்வாங்களாம்? அக்கறையாக தேடுவாங்களாம். நம்ம இடத்துல அதிக நல்ல காரியங்கள் இருக்கலாம், 9 நல்ல காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்றில் குறை இருந்தால் அந்த ஒரு குறை என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்ய பார்க்கணும். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர் அதுதான் செய்ய. 99 ஆடுகளை காவலாளி வசமாக விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி என்ன செய்கிறார்? போய் அதை கண்டுபிடித்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார், அதை மீட்டு வருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நம்ம இடத்துல இருக்கிற எல்லா நல்ல குணமும் நல்லது தான், நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது நல்லது தான், எல்லாவற்றிலும் நம்ம கரெக்டாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் பரிசுத்தத்தில் நம்ம என்ன செய்யணும்? சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், 9 டேப்பில் தண்ணி வருது, ஒரு டேப்பில் தண்ணி வரலன்னா அந்த ஒரு டேப்பில் எங்கேயோ என்ன செய்யிருக்கு? அடப்பு. அல்லேலூயா. அதை ஒன்றை சரி பண்ணி விட்டாச்சுன்னா என்ன செய்யும்? பரிபூரணமாக என்ன செய்யும்? ஆமாம், எல்லாத்துலேயும் ஒரே போல் தண்ணி. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்படி பார்க்கறது சரியான காரியம் அல்ல. அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அதனால் ஆமாம் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, அதனால் இப்படி தான் என்ன செய்யணும்? அப்போ என்னிடத்துல அவங்களிடத்துல இருக்கிற நல்லது என்கிட்ட எது இல்லை, இப்படி தான் என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். என்னிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். என்ன குறை இருக்குது? ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நான் எதில் குறையாக இருக்கிறேன்? என்னிடத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு நான் என்ன காரியத்தில் தவறு இருக்கிறேன்? இதை நம்ம தேடுவோமானா, இதை நம்ம கண்டுபிடிப்போமானா ஆண்டவர் சொல்கிறாருங்க, உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிடும். ஆமாம், ஒரு சின்ன பிரச்சனை அது பெரிய அழிவில் கொண்டு போய் என்ன செய்யுது? விடுகிறதா இருக்கிறது. சின்னதாக இருக்கும்போதே என்ன செஞ்சிடணும்? நம்ம அதை சரி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வார்த்தையில் ஆண்டவருடைய வசனத்தை ஆழமாக இருதில் வச்சுக்கோங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆமென்.
இன்னொரு காரியம், நம் முற்பிதாக்கள் சங்காரமானதுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வேதத்திலே சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஒஸ்டான ஒரு காரியம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த முறுமுறுப்பு. அல்லேலூயா. எல்லாம் முறுமுறுங்க பார்க்கலாம். தெரியாத மாதிரியே பார்க்குறீங்க. எத்தனை வாட்டி முறுமுறுத்துருக்குறோம்? வாயை மூடி இதான் முறுமுறுக்குறது. பக்கத்தில் இருக்கிற கூட கேட்காது, ஆனால் ஆண்டவருக்கு கேட்கும். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, முற்பிதாக்கள் என்ன செய்தாங்களாம்? வெங்காயம் இல்லை, கொமட்டிக்காய் இல்லை, அப்புறம் தண்ணி இல்லை, இப்படி சொல்லி அற்புத அடையாளங்களும் மறந்து ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற இருதயம் உள்ளவர்களாக மாறி போனாங்க. வேதத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு பிடிக்காது நான் அருவருக்கிறேன்லாம் என்ன செய்கிறாரு, நிறைய காரியங்களை சொல்கிறார். அதில் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இந்த முறுமுறுப்பையும் என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த பிடிக்காத லிஸ்ட்டில் வச்சிருக்கிறார். நீங்கள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய எந்த காரியமாக வேணால் இருக்கட்டுமே, ஆனால் நீங்கள் அதில் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. எந்த விஷயத்தையும் நீங்கள் குறை சொல்லி அதில் இருக்கிற ஒரு காரியத்தை பிடிக்கல என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க என்ன செய்யக்கூடாதான், கூடாதான். ஆண்டவருக்கு அது என்ன செய்யலையா, பிடிக்கலை. ஆண்டவர் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு பிடிக்கலைன்னு அவருக்கு தெரியுமா, தெரியும், ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஆலோசனையை கவனிங்க. யாராக இருந்தாலும் முறுமுறுக்காதீங்க. அவங்கள நீங்கள் உபசரிக்கணும் அப்படின்னாலும், அவங்களிடத்துல பேசணும் அப்படின்னாலும், அவங்கள குறித்து மற்றவங்களிடத்துல பேசணும் அப்படின்னாலும், எந்த காரியமாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க, ஒருத்தரை பற்றி குறை சொல்ல கூடாது. இது இல்லை அது இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, அவங்கள குறித்து இல்லை இதை குறித்து அதை குறித்து எதை குறித்தாலும் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. ஆமென். அலப்புகிற மூடன் விழுவான். அலப்புனாலே அங்கே முறுமுறுப்பு இருந்தாலே அது அலப்புற காரியம்தான். அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே வந்துட்டாலே நம்ம விழுதலுக்கு நேரம் என்ன செய்கிறோம், போகிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், பைபிள் காலேஜில் எங்களுக்கு லீடர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அன்னைக்கு அந்த வசனம் அப்படி ஒரு வசனம் இருக்குன்னு அன்றைக்கி தான் என்ன செஞ்சேன், ஆமாம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அன்னைக்கு ஒருத்தர் டார்மெண்ட்ரி ஃபுல்லாக கூட்ட சொல்லிட்டாரு. அவர் டீமில் 3 பேர் 2 பேர் லீவு, வேறு வழியே இல்லை, இவர் தான் எல்லா டியூட்டியும் பார்க்கணும். அப்போ இவர்கிட்ட சொல்லும்போது இவர் சொல்கிறார், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், என்னை வச்சு எல்லா வேலையும் வாங்குறேன், கொஞ்சம் மனசாட்சியில் எல்லா வேலையும் செய்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறாரு, திட்டிக்கிட்டே செய்கிறார் லீடரை. வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் முறுமுறுப்பில்லாமலும் என்ன செய்யணும், தர்க்கிப்பில்லாமலும். ஆமாம், இந்த வசனத்தை லீடர் என்ன செய்கிறாரு, அன்னைக்கு இதுதான் மெசேஜே. சாயந்தரம் சாப்பால் என்ன தான் மெசேஜ், இவர் ஒருத்தருக்கு தான் நேரம் மெசேஜ், யாருக்கும் இல்லை, இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அன்றைக்கி செய்தி. எதை செய்தாலும் என்ன செய்யாத, முறுமுறுக்காத. நீ முறுமுறுத்தினா உனக்கு கொடுக்கப்பட்ட பலனும் என்ன செஞ்சிடும், ஆமாம் எடுத்து உள்ளவனிடத்தில் உள்ளது என்ன செய்வாராம், எடுத்துருவார். ஏன் முறுமுறுத்த என்ன செஞ்சிருவேன், உள்ளதையும். ஆமாம், உனக்கு பலன் இருக்கும், முறுமுறுப்புனால இருக்கிற பலன் என்ன செஞ்சிடும், போயிடும். அல்லேலூயா. கவனிங்க, ஒருத்தருக்கு நல்ல பலனாக இருப்பார், நல்ல திடனாக இருப்பார், அவருக்கு பிடிக்காத விஷயத்தை அவருக்கு சொல்லுங்களேன், சோர்ந்துடுவார், அப்படியே அமைதியாக உட்காந்துருவார். அவர் உடம்பு கை காலெலாம் என்ன செஞ்சிடும், ஜாயிண்ட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். கால் முட்டி வலிக்கும், பாதம் வலிக்கும், உட்கார முடியாது, எந்திக்க முடியாது, அந்த வேலை செய்ய முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிடும்,
ஆனால் அவர் யார் தான்? பலன் உள்ளவர் தான். அவருக்கு நல்ல பலன் இருக்குது. ஆனால் என்ன அவருக்கு இல்லை? அந்த வேலை செய்கிறது பிடிக்கல. அந்த 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 குறிப்பிட்ட காரியம் நமக்கு என்ன செய்யாது, ஆகாது. ஆமென். ஒருத்தர் இருக்கிறார், கீபோர்டு வாசிக்க சொன்னால் பஞ்சாக பறந்து போவார். அதுவே பிரதர் அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா, பிரதர் நேற்று ஃபுல்லாக ரொம்ப நடந்து கால் வலிக்குது பிரதர், கொஞ்சம் அது மட்டும் நீங்கள் பார்த்துடுறீங்களா? அல்லேலூயா. நாங்கள் அவளுக்கெல்லாம் மேல்பட்ட ஆட்களில் அவரை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அந்த வேலையை பார்க்க வைப்போம். உனக்கு நடக்க தானே முடியாது, வா நான் கூட்டு. கவனிங்க, அந்த வேலை, அந்த குறிப்பிட்ட வேலை என்ன செய்யாது. ஆமாம், அவருக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னால் என்ன செய்வார்? பறந்து போவார். ஆனால் பிடிக்காத விஷயத்த சொன்னால் கை கால். இது என்னன்னா, இதுதான் இந்த உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுன்ற வசனம் நிறைவேறது போல இருக்கு. கவனிங்க, இது இப்படியே ஒருத்தர் தொடருவாரானா அவர் உண்மையும் அப்படியே மாறிடுவார். அல்லேலூயா. அந்த நான் சொன்ன பிரதர் கீபோர்ட்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவார். கடைசியில் அவர் மைண்ட் அப்படியே செட் ஆகிடுச்சு. நமக்கு இதுதான் செட் ஆகும், நம்ம இந்த ரூட்டில் தான் என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு போகிறாரு. போகிற இடம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அடிபட்டு என்ன செய்கிறார், அப்படியே அமைதியார். கடைசியாக ரொம்ப சோர்ந்து போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒருத்தமாக வெளிப்படுத்துகிறார். எப்பா, நான் சொன்ன வேலை இது இல்லை, நீ செய்கிற வேலை எனக்கு பிடிக்கலை, நான் சொல்கிற வேலைக்கு என்ன செய், கிளம்பு, உனக்கு பலன் வரும். அல்லேலூயா. கவனிங்க, நமக்கு பிடிக்காத ஒன்று சொன்னாலும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்துருக்கிறபடினால அதை முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் என்ன செய்யணும், செய்யணும். ஆமென். ஏற்ற நேரம் வரும், ஏற்ற வேலை வரும், நிச்சயம் உயர்த்துவார். அவர் உயர்த்துறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கழுகுகளை போல உயர்த்துறதுக்கு தான் அவருக்கு ஆசை. ஆனால் அதுக்கு முன்னாடி காத்திருப்புன்றது ரொம்ப முக்கியம். அவர்களுடைய வச்ச இடத்துல என்ன செய்யணும், காத்திருக்கணும். எல்லா இடத்துலையும் நான் அப்படித்தான் இப்படி தான் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்கிறது உங்கள் இருதயத்தில் ஆளை பதித்து கொள்ளுங்க. கொடுக்குற ஆலோசனையை கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சங்காரம் வரக்கூடாதா, அழிவு வரக்கூடாதா, துக்கம் வரக்கூடாதா, என் ஆலோசனைக்கு செவி கொடுங்க. அவர் கரத்தில் காத்துருங்க. முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் என்ன செய்யுங்க, கொடுத்த காரியத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாக வரணும், முறுமுறுக்காமல் வரணும். சங்கார தூதன் வரக்கூடாது அப்படின்னா அடையாளத்தோடு வரணும். அடையாளம் என்னிடத்தில் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடையாளம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் கல்யாண வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியும். கல்யாண வஸ்திரன்ற அடையாளம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், உள்ளே போக முடியும். ஆமென். ஆண்டவர் நம்ம இடத்துல கல்யாண வஸ்திரத்தை என்ன செஞ்சிருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை இழந்து போவோமானால் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியாது. ஆமாம். அப்புறம் மற்றவங்களை முறுமுறுத்து மற்றவங்களை பேசி குறைபேசியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் தான் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். என்னுடைய பிள்ளைக்காக நான் என்ன செய்ய முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய அண்ணனுக்காக நான் என்ன செய்ய முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் பலன் என்ன செய்யும், அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் அவனோடு கூட. அவனவன் தான் ஆண்டவர் சொல்றாரு. அவனுக்காக, அவனோடதுக்காக, உன்னோடது, அம்மாவுக்காக பிள்ளையோடது, அப்பாவுக்காக பிள்ளையோடு, அப்படிலாம் என்ன செய்யலை. ஒரு இடத்துல அவனவனுக்குரிய அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவனவன் கூட என்ன செய்யுமா. அப்போ ஆண்டவர் சொல்ற, என்னுடைய காரியங்களை நான் தான் என்ன செய்யணும், சரி செய்ய, நான் தான் அதை என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணணும். நான் தான் அதில் என்ன செய்யணும், சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அழிவை தடுக்கும் சிலுவை நம்ம அன்பு. அந்த அன்பு நம்மோடு கூட நாளிலே பேசுகிறது. அடையாளத்தை உன்னிடத்தில் என்ன செய், உறுதிப்படுத்து. அடையாளத்தை உன்னிடத்தில் என்ன செய்து கொள், தக்க வைத்துக்கொள். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கோ இல்லை இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியவே முடியாது. மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறாரு, முறுமுறுப்பு இல்லாமல் எந்த வேலை, எத்தனை காரியம், எந்த விஷயமா இருந்தாலும் தர்க்கிப்பு இல்லாமல் என்ன செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உன்னத பலம் நம்ம என்ன செய்கிறது, நிரப்புகிறவராக இருக்கிறார். அவர் உன்னத பலத்தில் நிரப்பிட்டாருன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஜெயந்தான். ஆமென். ஆனால் நிரப்புற வரைக்கும் காத்திருக்கும். அல்லேலூயா. காத்திருந்தவரிடத்தில் நம்ம பலன் அடைவோமானால் நம்முடைய உயரம் மிக உயரமாக இருக்கும். அல்லேலூயா. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினாலே அழிக்கப்பட்டார். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். 1 கொரிந்தியர் 10வது வசனத்தில் இப்படியா ஆண்டவர் சொல்றார், சிலர் முறுமுறுத்து சங்காரத்தால் என்ன செஞ்சிட்டாங்களா, அழிந்துட்டாங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. முறுமுறுத்து
பாதி பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனம்தான், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனம்தான், உங்களை கானானுக்கு நேரம் நடத்துவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அழைக்கப்பட்ட ஜனம்தான், ஆண்டவருடைய மேக ஸ்தம்பத்துக்குள்ளையும் அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளையும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட ஜனம்தான். ஆனால் முறுமுறுப்பு அவங்கள அந்த தேசத்தை காண என்ன செய்யலை, ஆசீர்வாதத்தை காண விட. அவங்க குடும்பம், அவங்க சந்ததி தான் என்ன செய்யுது, அவங்க பிள்ளைங்க தான் அந்த தேசத்தை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதில் போய் சேர்ந்த ஜனம் ரொம்ப சொற்பம், ரொம்ப சொற்பம். அல்லேலூயா. 40 லட்சம் பேர். அல்லேலூயா. நல்ல பெரிய ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா 6 லட்சம் அப்படின்னு பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷத்தில் அவங்க எத்தனையோ லட்சம் பேர் என்ன செய்கிறாங்க. ஆமாம், 6 ஒரு 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 குறிப்பிட்ட கணக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர்னு கணக்கு போட்டாலே என்ன செய்யுது, 6 லட்சம், 6 6 12, அம்மா அப்பா 6, இப்படி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் என்ன செய்யுது, கண்டிப்பாங்க இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா குறைஞ்சது 6, மினிமமே 6 தான். 6 இல்லை 7 8 9 இப்படி எப்படியாவது 8 9க்குள்ளே தான் என்ன செய்யும். அப்போ குறைஞ்சது எப்படியும் அவங்க ஒரு 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 திரள் கூட்டமாக தான் என்ன செய்யணும். ஆமாம், பெரும் கூட்டமாக தான் இருக்கணும். அந்த கூட்டத்தை, அவ்வளோ பெரிய கூட்டம், ஆனால் போய் சேர்ந்தது அந்த கூட்டத்துடைய ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான பீஸ். அதாவது பிறந்து 40 வயசு ஆட்கள். அல்லேலூயா. ஆமாம், அந்த 40 வயசுக்குள்ளே அவங்கள நடத்திட்டு வந்த எல்லாரும் என்ன செஞ்சாச்சு, வனாந்தரத்திலே விழுந்தார்கள்னு வேதம் சொல்லுது. ஆமென். வேதம் சொல்லுது பாதி பேர் சர்ப்பத்தினால் கடிபட்டாங்களாம், பாதி பேர் தான் பாதியிலே வழியிலே என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்து இறந்தாங்க. இப்படி கிட்டத்தட்ட 90% பேர் என்ன செய்யாச்சு, 97% பேர் அவுட்டு. மீதி இருக்கிற அந்த 3% தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்று அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்த ஆட்கள். வெறும் 3% பேர் தான். அல்லேலூயா. கவனிங்க, முறுமுறுப்பு எத்தனை லட்சம் ஜனங்களை கொண்டிருக்கு பாருங்க. எத்தனை லட்சம், 6 லட்சம் கணக்கு வச்சா கூட கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கு மேலே என்ன செஞ்சாச்சு. ஆமாம், இல்லாமல் போயிட்டாங்க. காரணம் ஒரே ஒரு காரியம், முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன், ஆயுதம். இந்த முறுமுறுப்பு வந்துட்டாலே நம்ம டைரெக்டாக நரகத்தை நோக்கி என்ன செஞ்சுருக்கிறோம், டைரக்ஷனை திருப்பிட்டோன்னு அர்த்தம். என்ன செய்யக்கூடாது, சங்காரத்துக்கு முதல் காரியம் இந்த முறுமுறுப்பு தான். இந்த முறுமுறுப்பை இருதயத்தில் என்ன செய்யுங்க, அகற்றி போடுங்க. 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று என்னது, என் மேலே இயேசுவின் ரத்தம் என்கிற அடையாளம் என்ன செய்யணும், காணப்படும். 2வது, பரிசுத்தம் இல்லாமல் அவர் சமூகத்தில் என்ன செய்ய முடியாது. ஆமாம், அது ஆசாரியனாக இருந்தாலும் தெய்வ சமூகத்துக்கு வருகிற யாராக இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. ஆமாம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. சங்காரத்துக்கு தப்பணுனாலும் பரிசுத்தம் என்ன செய்து ரொம்ப அவசியமாக இருக்குது. 3வது காரியம், முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் என்ன செய்யுங்க, எல்லா காரியத்தையும் செய்வீர்களானால் சங்காரத்தை அழிக்கும், சங்காரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் எல்லா காரியங்களையும் சிலுவையின் ரத்தம் அது நம்ம விட்டு அகற்றி போடுகிறதா இருக்கிற. ஆமே, இந்த 3 குவாலிஃபிகேஷன், அடையாளம், பரிசுத்தம், முறுமுறுப்பில்லாத இருதயம், இது இருக்குமானா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நடத்தப்படுவீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தப்படுவீங்க, தேவனுடைய கரத்துக்குள்ளே நடத்தப்படுவீங்க. ரத்தம் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறதா இருக்கும். அல்லேலூயா.